ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் நிறைய 3 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது. அதை வந்து கட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ப்ளூ கத்திரிக்காய் தாங்க இப்போ 4 கத்திரிக்காய் இருக்குது, கட் பண்ண போகிறேன். செடி வந்து சின்ன செடி தாங்க, காய் மட்டும் பாருங்கள் 4 கத்திரிக்காய் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பச்சை நீட்டு கத்திரி இங்கே பாருங்கள், நல்லா நீட்டு கத்திரி வந்து நல்லா இன்னும் பெருசாகவே வரும். இது சரி, அது கட் பண்ணலாமா வேண்டாமான்னு இதை கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்குது ஒரு 3 கத்திரிக்காய், வாங்க பார்க்கலாம். பாவக்காய் இருக்குது, பாவக்காய் 2 இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அது வேண்டான்னு நினைக்கிறேன். சரி, கட் பண்ணிவிடுங்க. இன்னும் பெருசாகும் விட்டால். பிஞ்சியாகவே இருக்குது கத்திரிக்காய். அது உங்கள் 2 கத்திரிக்காய் இருக்குது. இதுதாங்க நல்லா கரெக்டாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இந்த சைஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி எடுத்தால். அது உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், அது இன்னும் வளரட்டும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்கலாமா? அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, அது மேலே இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இந்த வானம் பார்த்த மிளகா பார்த்திங்கனாக்கா நிறையாவே இருக்குது. இது ரொம்ப காரங்க, அதனால் வந்து நான் சட்னிக்கெலாம் கூட யூஸ் பண்ண மாட்டேன். அது மிளகா பழுத்ததுக்கப்புறம் பறித்து நம்ம மிளகா மசாலா அரைக்கும் போது அதோட சேர்த்து அரைச்சிக்கலான்ட்டு அப்படி பழுக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பறித்து காய வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊசி கனகாமரம், அதுவும் நிறைய பூ ஊற்றுருக்கு. அதையும் வந்து பறிக்கலாம், பறிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காவும் 4 கத்திரிக்காய் இருக்குது, நல்லா பெருசு பெருசாக அங்கே உள்ளெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே உள்ளே இருக்குது. அது உள்ளே போய்ட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிஞ்சு நிறைய காய் இருக்குது. முள் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது. ஃபுல்லாகவே முள் தாங்க, செடி ஃபுல்லாகவே. இந்த முள் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே முள் தான். கத்திரிக்காய் நல்லா பெருசாகவே ஆயிடுச்சுங்க, இன்னும் பெருசாக வளரும். சரி, இதிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இன்னும் கத்திரிக்காய் பாருங்கள் நிறையவே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள், இங்கே அடியில் ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இன்னும் 6 காய் இருக்குதுங்க, சின்ன சின்ன சைஸாகவே. அது இன்னும் கட் பண்ணலாம். ஒரு வாரம் இல்லை, 2-3 நாள்லேயே பெருசாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனகாமரம் பூ தாங்க நிறையா பூத்து இருக்குது, அதுவும் பறிச்சிக்கிறேன். மொத்தமாக பறிச்சுட்டு பார்க்கலாம். வானம் பார்த்த மிளகாய் வந்து நல்லா டார்க்காக பழுத்துருக்கிறது மட்டும்தாங்க பறிக்கிறேன். நல்லா ரெட்டாக இருக்கிற மிளகாய் தான் நல்லாயிருக்கும் காஞ்சா. இல்லைனாக்கா சரியாக பழுக்காத மிளகாய் பறிச்சோம்னாக்கா அது பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் அது கெட்டு போயிடும். இப்போ கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டு, பெரிய தட்டு. இந்த தட்டுலேயே பாருங்கள் கரெக்டாக அளவு நீட்டாகவே இருக்குது. இது வந்து முள் கத்திரிக்காய், 2மே முள் தாங்க. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் முள் இருக்கும். இதை பாருங்கள், தெரியுதா? முள் இருக்குது பாருங்கள். இதுவும் முள் கத்திரிக்காய் தான், பச்சை நீட்டு கத்திரியில் முள் இருக்குது. இது குண்டு கத்திரிக்காயும் அதுலேயும் முள் தாங்க. இது பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் கத்திரிக்காய் 4 இருக்குது. எல்லாமே கரெக்டாக 4 இருக்குது பாருங்களேன். பச்சை நீட்டு கத்திரி 4, இந்த பச்சை முள் கத்திரி 4, ப்ளூ கலர் 4, பாவக்காய் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழுத்த மிளகா பறிச்சிட்டேன். தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் கனகாமரம் பூவும் பறிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.